நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு இந்த மாதிரி எல்பிஜி கட்டுப்பாடு வரும்னு அவருக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனா அவர் ஏங்க இன்னும் ஸ்டோர் பண்ணி வைக்காம போயிருந்தாரு? இதனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் கேஸ் இல்லன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா, எல்லார் வீட்லயும் உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் இருக்காது. எல்லாரும் பணக்காரங்க கிடையாது. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் இருக்கணும். கரண்ட் இருந்தா தான் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ண முடியும். கரண்ட்டும் வேற அடிக்கடி போனாக்கா, இண்டக்ஷன் ஸ்டவ்ல எத்தன பேரு பண்ண முடியும் வீட்ல சமையல்லாம்? அதுவும் குடிசையில இருக்கவங்களுக்கெல்லாம் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கவே இருக்காது. அவங்கலாம் எல்பிஜி கேஸ் இல்லாம அவங்க எப்படி இது பண்ணுவாங்க? ஆக்சுவலா இது முன்கூட்டியே தெரிஞ்சு கேஸ் எல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கலாம். ரேட்டும் வேற இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் வந்து கேஸ் இல்லன்னா எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு சமையல் பண்ணாம எல்லாரும் வந்து ஹோட்டல்லயும் சாப்பிட முடியாது. தினமும் ஹோட்டல்ல சாப்பிட்டு அவங்க வயிறும் கெட்டு போகாது. அதே மாதிரி கெட்டு போகும். அதே மாதிரி அவங்க கிட்ட நிறைய பணமும் இருக்காது ஹோட்டல்ல போய் டெய்லி சாப்பிடுறதுக்கும். சோ நடுத்தர மக்கள், கீழ்த்தர மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இது கேஸ் இல்லைன்னா. சோ இதை இமீடியட்டா நடவடிக்கை எடுத்து நல்லா பண்ணணும். கேஸ் இமீடியட்டா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். கேஸ் இல்லைன்னா மக்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுவும் நீங்க சொல்ற மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாரும் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது விலையும் ஜாஸ்தி, கரண்ட்டும் வேற ஆகும். கரண்ட் பில் கட்டணும். அதுக்கேத்த போல அவங்களுக்கு அந்த இண்டக்ஷன்ஸ் வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட காசும் இருக்காது. சோ இதெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு கூடிய சீக்கிரம் நல்ல முடிவு எடுத்து ஒழுங்கான இதுவா மக்களுக்கு வந்து கேஸ் சப்ளை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ரேட்டையும் குறைச்சு இது பண்ணி சாமியுடன் கேட்டுக்கொள்